விஜய்னு ஒருத்தர் அந்த கட்சியின் தலைவர். அவர் பனையூர்ல இருக்கிறாரு, இல்லைன்னா அவர் வீட்டில் இருக்கிறாரு. இந்த 2 இடத்துல இருக்கிறாரு. இப்போ நீங்க ஆனந்த டார்கெட் பண்றீங்க, ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் இவங்க எல்லாரும் டார்கெட் பண்றீங்க. இப்போ சம்பந்தப்பட்ட நபர் எல்லாரும் என்ன சொல்றீங்க? குற்றம் சாட்டப்பட வேண்டிய நபர், முழு பொறுப்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய நபர் விஜய்னு சொல்றீங்க. உண்மையிலே நீங்க சொல்லக்கூடிய வாதம் உண்மை என்றால் அவர் ஏன் கைது பண்ண மறுக்குது இந்த தமிழ்நாடு அரசு? இதை தான் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்மே கேட்டிருக்காங்க. விஜய்க்கு நீங்க பாரபட்சம் காட்டுறீங்களா? நீங்க ஏன் அவரை கைது பண்ண மாட்டீங்க அப்படின்னு. இப்ப நமக்குமே அடிப்படையான கேள்வி தானே. அவர் தான் சொல்றாரு, நீங்க என்னை நீங்க தாராளமா கைது பண்ணுங்க, இல்ல என் மேல ஏதாவது நடவடிக்கை எடுங்க, எதனால நான் ஒத்துழைப்பு தரேன்றதை சொல்லாம சொல்றாருல. ஆனா அவரை கைது பண்ண ஏன் தயக்கப்படுறீங்க? அப்ப ஜட்ஜஸ் சொன்னது போல நீங்க முழுக்க முழுக்க அரசியல் கலக்குறீங்க. ஜட்ஜ் ஒரு பக்கம் தான் திட்டினார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தாவேக்காவையும் திட்டினாரு, கவர்மெண்ட்டையுமே திட்டினாரு. நீங்க தாவேக்கா எந்தெந்த இடத்துல ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிருக்கீங்க, இதை எப்படி கையாண்டிருக்கலாம், ஏன் டிலே பண்ணீங்க, இப்படி எண்ணற்ற கேள்விகளை தாவேக்காவை நோக்கி வச்சாரு. அதே நேரத்தில் கவர்மெண்ட் நோக்கியுமே பல கேள்விகளை, எண்ணற்ற கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஏன் நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்க, உங்களுக்கு தெரியாத இவ்வளவு பேர் கூடுவாங்கன்னு இப்படின்னு கேள்வி கேட்டது மட்டும் இல்லாம, ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்கல, அந்த வாகனத்தை நீங்க பறிமுதல் பண்ணிருக்கணும், விஜயை கைது பண்ணால ஏன், இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துல அரசு அரசியல் பண்ணதும் நமக்கு தோணுது இல்ல.